அணு மற்றும் அணுக்கரு இயற்பியலில் பயிற்சி கணக்கு 8வது ப்ராப்ளம். ரேடான் உள்ள சிறு அளவு கதிரியக்க பொருளில் கொஞ்சமாக ரேடான் இருக்குது. அது 60% சிதைவு அடைகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸ்மால் டி கண்டுபிடிக்க போகிறோம். டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஹாஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க 3.8 days, அரை ஆயுட்காலம் கொடுத்துருக்காங்க. இப்போது சிதைவடைந்த பொருளின் அளவு 60%. அதாவது அப்போ முதல்ல எவ்வளோ இருக்கும்? 100% இருக்கும். அதில் சிதைவடைஞ்சது எவ்வளோ? 60%. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தர்பூசணி நான் ஃபுல்லாக இருந்தது. ஓகேயா? அப்போ 100% இருந்தது. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? 60% எடுத்து சாப்பிட்டாச்சு. ஓகே, அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? இப்போ இது ரிமைனிங் என்ன இருக்குது? 40% இருக்குது. இதே மாதிரி தான் நம்மளோட கொஸ்டின். அதாவது 60% சிதைவடைய ஆகக்கூடிய காலத்தை கேட்டிருக்காங்க. அப்போ சிதைவடையும் பொருளின் அளவு எவ்வளவு? 60%. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 100லேருந்து 60 பார்த்தோன்னா 40 கிடைக்கும். ஓகேயா? இப்போ அந்த சிதைவடைய ஆகக்கூடிய காலம் டி தான் கேட்குறாங்க நம்மகிட்ட. இப்போ தொடக்கத்தில் உள்ள அளவை நான் இங்கே என்ன சொன்னேன்? இந்த தர்பூசணி ஃபுல்லாக இருந்தது. அப்போ தொடக்கத்தில் உள்ள அளவு என்னென்னா N0ன்னு சொல்லுவோம், N0ன்னு சொல்லுவோம், கருதுவோம். ஓகேயா? கதிரியக்க சிதைவு விதிப்படி நமக்கு என்ன ஃபார்முலான்னா N is equal to N0 into e power minus lambda t. ஓகேயா? இதுதான் நம்ம கதிரியக்க சிதைவு விதிப்படி லாவுக்கு. இந்த N எப்படின்னா, Nன்னா என்ன சொல்லியிருக்காங்க? 40% ஆஃப் Nன்னா எவ்வளோன்னா 40% ஆஃப் N0. ஓகேயா? அப்போ 40% நம்ம என்ன எழுதுவோம்? தட் இஸ் ஈக்குவல் டு 40/100 இன்ட்டு N0. ஓகேயா? அப்போ நான் இந்த வேல்யூவை எண்ணுக்கு வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? அப்போது 40/100 N0 இஸ் ஈக்குவல் டு N0 e power minus lambda t. அப்போ N0 போயிடுமா? இது போயிடுமா? அப்போது நமக்கு என்ன இருக்குது? 4/10 e power minus lambda t இருக்குது. ஓகேயா? நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறோம். அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், அப்போ நமக்கு என்னென்னா log e to the base, இங்கே e to the base இருக்குது. log நீங்கள் என்ன இருக்குது உங்களுக்கு? அப்போ நம்ம இதில் என்ன எழுதிக்கணும்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா e power lambda t is equal to 10/4. இப்போ 4/10 மாற்றி வந்துடும். அப்போ 10/4 தட் இஸ் ஈக்குவல் டு 2.5. ஓகேயா? அப்போ இந்த 2.5 இங்கே இருக்குது. அப்போ log e to the base ரெண்டு பக்கமும் எடுத்தோன்னா log e to the base is equal to lambda tன்னு வரும். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த t தான் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? therefore t is equal to log e to the base 2.5. இப்போ இந்த e to the base-ஐ 10 to the base-ஆக மாற்றுறோம். ஓகேயா? அப்போனா நம்ம ஒரு நம்பர் கொண்டு 2.303 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே இதை சொல்லியிருந்தேன். டிவைடட் பை lambda என்னன்னா lambda is equal to 0.6931/3.8 t half. அதாவது ஃபார்முலா 0.6931/t half தான் lambda. இப்போ இந்த t half என்ன? 3.8 days. அதான் 0.6931/3.8. அப்போ இந்த பக்கம் என்ன எழுதணும்? அப்போது 0.6931/3.8. 3.8 எங்கே போகும்? மேலே போயிடுமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு log 2.5 இன்ட்டு 2.303 இன்ட்டு இந்த 3.8 டிவைடட் பை 0.6931 இருக்கும். ஓகேயா? இப்போது நம்ம இந்த லாக் இது லாக் 2.5க்கு லாக் பார்த்தோன்னா 0.3979. இதே மாதிரி முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சொல்லி தந்திருக்கேன். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இதுக்கு திருப்பி லாக் பார்க்கணும். 2.5க்கு 0.3979. இனி இந்த 0.3979க்கு திருப்பி லாக் பார்க்கணும். அப்போது 0.3979னா பாயிண்ட் இருக்குது. அப்போ bar1.5998. ஓகேயா? 2.303 பார்த்துருக்கேன், 0.3623, 3.8க்கு பார்த்துருக்கேன். நான் 3ஐயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்? 0.6931 என்ன பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன். பார்த்தேன்னா எனக்கு என்ன வருது? 9ல் 8 பண்ணால் 1, 1ல் 0 பண்ணால் 1, 4ல் 4 பண்ணால் 0, இங்கே 5ல் 8 போகணும். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா +1 -1 இருக்குதா எடுத்துக்கிட்டு +1 இங்கே போயிடுச்சு. அப்போ 15ல் 8 பண்ணால் 7.
அப்போ இங்கே பார் ஒன் அப்படியே இருக்கும். ஓகேயா? இங்கே மைனஸ், இங்கே ஒரு பார் ஒன் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இது +1 இது -1, அப்போ வரும்போது 0 ஆயிரும். ஸோ இப்போ ஆன்டிலாக் எதுக்கு பார்க்கணும், 70ல் 1ல் 1 பார்த்தோன்னா 5024 வரும். இங்கே 0 இருக்கனால நான் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கேன், 5.024. அப்போ என்னோடய ஆன்சர் 5.024 டேஸ். அப்போது 60% சிதைவடையாகும் காலம் எவ்வளவு, 5.024 டேஸ். ஓகே, தேங்க்யூ.